ஓட்டுனா என்ன இருக்குது அவங்க கிட்ட அவ்வளோ காசு வந்து கொடுக்கறதுக்கு? இப்போ எதுவுமே இல்லையே சார். 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கு. என்ன, தெலுங்கு நாயுடு ஓட்டு அப்படியே திமுகவுக்கு. இல்லை, இவர் நாயுடு தானே, இவர் வேலு ஒருத்தர் தான் நாயுடு. ஆனால் வேலு போய் நாயுடுன்னு பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல. நாயுடுக்காரு பிரச்சாரத்தை பிரேமலதாவால் பண்ண முடியும். வைகோவை ஏற்றி விட்டீங்கன்னா விஜய் ஏற்று பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே சபரீசனும் துர்காவும் தான் கொள்கை வகுப்பாளர்கள். இதில் ஸ்டாலினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ பிரேமலதாவை கொண்டு வந்து சேர்த்தது வேலுவும் துர்காவும் தான். இப்போ 10 தொகுதியில் போட்டிடுறாங்க சார். இப்போ விருதாச்சலம், விருதுநகர் இங்கேயாவது வெற்றி வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? விருதாச்சலம் இல்லை, 10 சீட்டு தோல்வி தான். விருதாச்சலம் வாய்ப்பே இல்லை. வன்னியர் வாக்கு கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு விழுகாது சார். இப்போ வன்னியர் வாக்கு பிரேமலதா அவர்களுக்கும் தேமுதிகவுக்கும் விழாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? பாமக தொகுதிகளில் தான் அவர் 29 சீட்டு ஜெயிச்சார். இது ராமதாஸுக்கு அன்புமணிக்கு 2 பேருக்குமே ஒரு தீராத பகை. நம்மளை காலி பண்ணதே இந்த தெலுங்கு விஜயகாந்த் தான் இப்படின்னு பகிரங்கமாக மேடையிலே பேசுவார். விஜய் வந்த பிறகு திரும்ப புலம்புறார். உங்களெல்லாம் பால்வாடியை கொண்டு போய் சேர்த்துருவானுங்கடா, நான் உங்களுக்கு அம்பேத்கரை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். இப்போ புலம்புறாருல, அன்னைக்கு யார் புலம்புனா? ராமதாஸ் புலம்புனாரு.